இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, ஏய், என்ன பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க? எனக்கு வேற வழி தெரியல மாமா. என் கழுத்துல இருக்கிற தாலிய அறுத்தே ஆகணும்னு என் அப்பா ஒத்த கால்ல நிக்கிறாரு. என் கழுத்துல இருந்து தாலி இறங்குனா அருள் மாமாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதான் என் உயிரை விட்டுறலான்னு. ஏய், முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. முதல்ல அதை கீழே போடு. போடுங்கறேன்ல. இங்க பாரு, உங்க அப்பா உன் கழுத்துல இருக்கிற தாலியை அறுப்புன்னு சொன்னா அதுக்கு நான் விட்டுருவானா? உன்னை கூட்டிட்டு போதான் நான் இங்க வந்திருக்கேன். இங்க இருந்து கூட்டிட்டு போனா அந்த கோவத்துல என் அப்பா அருள் மாமாவை ஏதாவது பண்ணிடுவாரு மாமா. எனக்கு பயமா இருக்கு. ஏய், அதுக்கெல்லாம் இனிமே வாய்ப்பே இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? அருள் வெளிநாட்டுக்கு போறதுக்கு வீட்டை விட்டு கிளம்பிட்டான். ராத்திரி 2 மணிக்கு மதுரையில இருந்து பிளைட் ஏறி கிளம்பிடுவான். இங்க பாரு, அவன் எப்படியாவது வெளிநாட்டுக்கு போகணுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ண. அவன் உயிரோட இருக்கணும்னு நீ உன் உயிரை விட போற. ஆனா அவன் உன்னை பத்தி எந்த கவலையும் படாம அவன் வாழ்க்கையை பார்த்து கிளம்பிட்டான். நீ அவசரப்பட்டு எடுத்த முடிவாலதான் உனக்கு இந்த நிலைமை. இங்க பாரு, உன் புருஷன் உன்னை விட்டு போயிட்டான். உங்க அப்பனும் உனக்கு எதிரா இருக்கான். இனிமேலாவது அவசரப்பட்டு எதுவும் செய்யாம தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சரி, அழாத. ஏய் அண்ணா, எங்கடா போன? அந்த பக்கம் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன். இப்பதான் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பார்த்தேன். யாரையும் காணுமே. நானும் யாரையும் அந்த பார்க்கல. பக்கம் பார்க்கலாமா? பார்க்கலாண்ணா, வா. வானதி, ஏய், இங்க பாரு, நீ தயாரா இரு. நான் எப்படியாவது உள்ள வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். அருள் மாமா, நீங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும். ஏன் சார், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இங்க வந்து தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிருக்கீங்க. நீங்க யாருக்கிட்ட போனாலும் கடைசி என்கிட்ட தான் வரணும். சொல்லுங்க, என்ன உங்க கம்ப்ளைண்ட்? வரதான் அவன் பொண்ணை கட்டாயப்படுத்தி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறான். அது அவர் பொண்ணு தானே. அவர் ஏதோ பண்றாரு, உங்களுக்கு என்ன? சரி, அது எப்ப நடக்க போகுது? நாளைக்கு. சரி போங்க, நாளைக்கு காலையில என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். சார், உங்க பேச்சே சரியில்லையே. கமிஷனர் சொல்லி அனுப்பியிருக்காருங்க, அதை முதல்ல நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கமிஷனர்கிட்ட சொன்னீங்க, இப்ப என்ன? நான் என்ன செய்யணுமோ அதை தான் செய்வேன். இது ஏன் கண்ட்ரோல் இருக்க கோட்டை. என் இஷ்டத்துக்கு தான் நான் நடந்துப்பேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. சார், நீங்க ஒரு வேலையை செய்யுங்கன்னு சொல்றோம், அதுக்கு இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கீங்க. என்ன திமிரா பேசுறேன்னு வார்த்தையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப தானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. ரூல்ஸ் படி 12 ஹவர்ஸ் நாங்க டைம் எடுத்துக்க முடியும். நாளைக்கு காலையில தான் வருவான். இப்ப நீங்க கிளம்புங்க. அப்போ ஒரு பொண்ணு வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீங்க என்னடானா இப்படி தெனாவிட்டா பேசிட்டு இருக்கீங்க. அப்படித்தான் பேசுவேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. பொண்ணு மேல அப்பனுக்கு இருக்கிற அக்கறையை விட உங்களுக்கு என்ன வந்துச்சு பாக்குற? வரதங்கிட்ட காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, அதுக்கு இப்ப என்ன? அதிகாரம் என் கையில இருக்கு. உங்களால ஒண்ணும் புடுங்க முடியாது. யோ, மரியாதையா பேச சொல்லிட்டேன். முடியாது. என்ன பண்ணுவ? யோ, இவங்க எல்லாரும் முடிச்சு வெளியே தெளியா? யோ, யாரை வெளியே போக சொல்ற? என்ன பண்ற பாரு, தொலைச்சிருவேன் ஜாக்கிரதை. போலீஸ் மேலே கை வைக்கிற நீ. நான் யாருன்னு காட்டவா? ஐயோ, வலிக்குதியா வலிக்குதியா வலிக்குதியா, பிடியா வலிக்குதியா.
வலிக்குதியா வலிக்குதியா விடியா கைய விடியா ஆனா நியாயமா போகணும்னு பொறுமையா இருந்தா கைய விடியா வலிக்குதியா அதிகாரம் இருக்கிற திமிர்ல ஆடுறீங்களா நீங்க அண்ணா சட்டம் மக்களோட பாதுகாப்புக்காக தான் உங்க ஆணவத்துக்கு கிடையாது. அத நாங்க மதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீங்களும் மதிக்கணும். போலீஸ்கார மேலே கை வச்சிட்டே நீ கைய வைக்கல, காலை வச்சாரு. கெட்டி உதைக்கும் போது உனக்கு தெரியலையா? யோ என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் தூக்கி உள்ள போடியா. யோ சொல்றேன் நின்னுட்டே இருக்கீங்க, புடிச்சு உள்ள போடுங்கய்யா. ஐயா ஊர் தலைவர் மேல கைய வச்சா ஊரே வந்துருங்க ஐயா, பிரச்சனை ஆயிடுங்க ஐயா. உண்மையான அதிகாரம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இதுதான். இந்த ஊர் உங்களோட கோட்டை இல்ல, என்னோட கோட்டை. இப்ப நீங்க என் கூட வந்து வரதனை அரெஸ்ட் பண்றீங்க இல்ல, என்ன ஆகும் தெரியுமா? என்ன மிரட்டுறியா? வரலன்னா என்ன ஆகும்? குணசேகர் அந்த போனை கொடு. இந்தாங்கண்ணா. இங்க நடந்தது எல்லாமே இந்த போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்க என் கூட வந்து வரதனை அரெஸ்ட் பண்ணாட்டி இந்த வீடியோ சிஎம் செல்லுக்கு போயிடும். அடுத்த நிமிஷம் உங்க வேலை போயிடும், நீங்க உள்ள இருப்பீங்க. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ யாராச்சும் காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. என்ன யாராச்சும் காப்பாத்துங்க. வானதியோட சத்தம் கேட்டுச்சு. இங்க வந்து பார்த்தா யாருமே காணோம். டேய் டேய் யாரா கதவு மூடுனது? டேய் டேய் கதவு தரடா. டேய் கதவு தரேன்னு சொல்றேன்ல. டேய் யாருது? யாரு கதவை அடைச்சிருப்பா? தெரியலையே. என்ன உன் அத்தை வானதியோட அலறல் சத்தம் கேட்டுச்சோ? உள்ள வந்து பார்த்தா யாரையும் காணோம்னு குழம்பி போயிருக்கியா? எப்படி